மூன்றாவது முனை போட்டிங்கிறது அப்பப்ப நடந்திருக்குது. திமுகவிலிருந்து அதிமுக உடைஞ்சி காங்கிரஸ் பின்னுக்கு போயிருச்சு. அதிமுக உருவானதுனால காங்கிரஸ் இதுவரையிலும் வரல. அதிமுகவை அன்னைக்கு திமுகவை வீழ்த்துவதற்காக எம்ஜிஆர் அன்னைக்கு ஊக்கப்படுத்திய காங்கிரஸ். அப்ப காங்கிரஸ் தான், பிஜேபி ஒரு கட்சி கிடையாது. அப்ப காங்கிரஸ் தான். இப்ப காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா, திமுக அடுத்து ஆட்சி வரக்கூடாது, அவங்களை வீழ்த்தணும் அப்படின்னா அவரை எதிர்த்து நிற்கிற எம்ஜிஆர் ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க. இப்ப அதிமுகவுக்கு அன்னைக்கு ஆதரவு பெரிய அளவில் இருந்தது, தேசிய கட்சியுடைய ஆதரவு. அவர் தொடர்ந்து உயிரோடு இருக்கிறவர்கள் அவர் தான் முதலமைச்சர். அப்பவே திமுகவுக்கு எதிரான வெறுப்பு வலுவாக தொடங்கிவிட்டது. அதன் பிறகு திமுகவிலிருந்து மதிமுக உருவாச்சு. மதிமுகவும் திமுகவை எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிச்சாங்க. அந்த வெறுப்பு பெருகிச்சு. அதன் பிறகு அதே காலகட்டத்தில் ராமதாஸ் ஒரு கட்சியை தொடங்கினார். அவருடைய பேச்சு நீங்க கடந்த காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, வன்னிய சமூகத்தின் முதல் எதிரியே கருணாநிதி அப்படிதான் ஆரம்பிப்பார். திமுகவுக்கு எதிரான வெறுப்பு அரசியல் அப்பவும் தொடங்கிச்சு. தொடர்ச்சியா அது அடுத்து விஜயகாந்த், அதுக்கப்புறம் நாம் தமிழர், அதுக்கடுத்து விஜய் அப்படின்னு வந்து அந்த தொடர் தாக்குதல்களால் எனக்கு இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அரசியல் திராவிட கட்சிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது.